வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மற்றொரு கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது குறித்து தாவேக மாவட்ட செயலாளர்களுடன் தலைமை நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் தனது கட்சி தலைமையிலான கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என அறிவித்தார். இருப்பினும் இதுவரை எந்த கட்சியும் தாவேகவுடன் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை. இதைத் தொடர்ந்து வரும் பேரவை தேர்தலில் தாவேக தனித்து போட்டியிடும் என்று அறிவித்து வேட்பாளர்கள் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதனிடையே தேர்தலில் தனித்து போட்டியிடலாமா அல்லது வேறொரு கூட்டணியில் இணைந்து போட்டியிடலாமா என்பது குறித்து தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்களுடன் இணைய வழியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் 98 பேர் மற்றொரு கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மே 31ஆம் தேதிக்குள் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மது பாட்டில்களை கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து காலி பாட்டில்களை திரும்ப தரும் பட்சத்தில் 10 ரூபாயை திருப்பித் தரும் வகையிலான திட்டத்தை அமல்படுத்தும்படி உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது 28 மாவட்டங்களில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறிய அரசு அனைத்து மாவட்டங்களிலும் முழுமையாக அமல்படுத்த அவகாசம் கேட்டது. இதை ஏற்று 1 மாத அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு சிறப்பு அமர்வு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் இந்த திட்டத்திற்கு பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் முழுமையாக அமல்படுத்த இயலவில்லை. மீதமுள்ள மாவட்டங்களில் அமல்படுத்த கடைசி வாய்ப்பாக மே மாத இறுதி வரை அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் கூறும்போது 1 மாதம் அவகாசம் வழங்கியும் மீதமுள்ள மாவட்டங்களில் திட்டத்தை அரசு அமல்படுத்துவதில் என்ன பிரச்சனை உள்ளது? காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த இறுதியாக மே 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படுகிறது. அவ்வாறு அமல்படுத்த தவறினால் அதன் பின் விற்கப்படும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் வீதம் சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீடாக டாஸ்மாக் நிர்வாகத்திடம் இருந்து வசூலிக்க உத்தரவிட நேரிடும் என்று கூறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யாததற்கு திமுக அரசு கூறும் காரணங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான முன்னோட்ட விளம்பரங்களில் கூலி, ஜெயிலர் மற்றும் ஜெயிலர் 2 படங்களின் பாடல்களை பயன்படுத்த தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சன் தொலைக்காட்சி நெட்வொர்க் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் IPL போட்டிகளில் விளையாடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான முன்னோட்ட விளம்பரங்களில் எங்களது நிறுவனம் தயாரிப்பில் வெளிவந்த கூலி, ஜெயிலர் மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய திரைப்படங்களில் வந்த பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. தேர்தல் முன்னேற்பாடுகள், பிரச்சார வியூகங்கள், வாக்கு சேகரிப்பு, கூட்டணி கட்சிகளுடனான ஒத்துழைப்பு என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலை 10:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்றும் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலினின் 2வது ஆட்சியில் மகளிர் உரிமை தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். எப்போது தேர்தல் வரும், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எப்போது வாக்களிப்போம் என்று தமிழகம் முழுவதும் மக்கள் நன்றியுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். குறைந்தபட்சமாக 53% வாக்குகளுடன் முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெறுவார் என்றும், மீண்டும் 2வது முறையாக முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அமர்வார். 2வது முறையாக ஆட்சியில் அமரும்போது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க மாட்டார், 2000 ரூபாயாக கொடுப்பார். பெட்ரோல் எரிவாயு இருப்பு 30 நாட்கள் வரையில் இருப்பதாக 1 வாரத்திற்கு முன்னர் தான் மத்திய அரசு கூறியது. ஆனால் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்றும் அப்பாவு பேசியுள்ளார்.
தனது கட்சியின் பொதுச் செயலாளராக தன்னையே நியமித்துக் கொண்ட ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், அவர் பொதுச் செயலாளர் ஆனது முதல் 10 தேர்தல்களிலும் தோல்வியையே சந்தித்துள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஏன் இவ்வளவு கத்துகிறார் என்று தெரியவில்லை. ஒரு கருத்தை பக்குவமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்ல வேண்டும். கத்தி கத்தி பேசினால் மக்கள் கேட்பார்கள் என்று நினைக்கிறார். அது தவறு என்றும், அந்த நபரின் பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. ஏனென்றால் ஊர்ந்து சென்று பதவியை பெற்று காலை தொட்டு பதவி தந்தவருக்கே நன்றி இல்லை. ஒரு நன்றியில்லாத நபர் இன்று அரசியலில் இருக்கிறார் என்றால் அது அவராக மட்டுமே இருக்க முடியும் என்றும், தான் திறமையாக ஆட்சி செய்வேன், தன்னை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சில கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு கட்சி தலைமையிடம் சொல்ல வைத்தார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் ரஜினியை திமுக மிரட்டியது என்று தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்து தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஐ பெரியசாமி, நாங்கள் யாரையும் மிரட்டவில்லை. திமுக இயக்கத்தை பொறுத்தவரையில் ஜனநாயகம் என்பது திமுகவில் தான் பார்க்க முடியும். யாரையும் மிரட்டுகின்ற தன்மையில் நாங்கள் அரசியல் செய்ததே இல்லை. மக்களை அன்பால் வளைத்து அரசியல் செய்கிறோம் தவிர யாரையும் மிரட்டி நாங்கள் பேசுவதும் இல்லை, அப்படி அரசியல் செய்ததும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் காங்கிரசிடம் கெஞ்சித்தான் கூட்டணியில் திமுக இருப்பதாக கூறுகிறார்களே என்ற கேள்விக்கு, நாங்கள் யாரையும் கெஞ்சவில்லை. ஏற்கனவே 9 ஆண்டு காலமாக எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கூட்டணி நீடித்து வருகிறது. 9 ஆண்டுகளாக கூட்டணி நீடிப்பது என்பது வரலாறு. தமிழகத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வரலாறு மாறும். ஆனால் தற்போது இந்த தேர்தலிலேயே கூட்டணி வந்துவிட்டது. அடுத்த தேர்தலிலும் இண்டி கூட்டணியுடன் தான் இருப்போம். 15 ஆண்டுகள் இண்டி கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை. மேலும் இது சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லை என்றும் ஐ பெரியசாமி பேசியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் ஹிருத்திக் என்பவர் மது போதையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையின் சுவற்றில் ஏறி உள்ளே நுழைந்து அங்குள்ள அறையில் படுத்து தூங்கிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் மாளிகையில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு பணியில் அலட்சியம் காட்டியதாக ஆயுதப்படை காவலர் வசந்தராஜா பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தலைமை காவலர் ஆனந்தவேலுவை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் பத்திரிகையாளர் சங்க பிரதிநிதிகள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தனர். அப்போது ஓய்வூதியம் உயர்வு, மருத்துவ காப்பீடு, வீட்டு வசதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதை ஏற்று பத்திரிகையாளர்கள் ஓய்வூதியம் மாதம் 12,000 ரூபாயை 15,000 ரூபாயாகவும், குடும்ப ஓய்வூதியம் 6,000 ரூபாயை 7,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். அத்துடன் அரசு அங்கீகார அடையாள அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீட்டு மனைகள் வழங்க ஏற்பாடு செய்யவும், அதற்கு பத்திரிகையாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் துவக்கவும் முதல்வர் அறிவுறுத்தினார். திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய மனுவுக்கு 2 வாரத்தில் அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் உள்ள 18ஆம் படி கருப்பணசுவாமி சன்னதியில் அர்ச்சகர்கள் தட்டில் விழும் காணிக்கை கோவில் ஊழியர் மூலம் உண்டியலில் செலுத்தப்படுகிறது. இதனால் அர்ச்சகர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். சன்னதி கதவுகள் முன்பு வைக்கப்பட்டுள்ள உண்டியல் தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படுவதாகவும் பக்தர்கள் அதிருப்தியில் உள்ளனர்.